பணவீக்கம் எல்லாருக்கும் இருக்கு. நமக்கு பணவீக்கம் ஒரு வகையில் ஒரு சின்ன ஆதாயம் கூட. நம்முடைய ரிசர்வ் வங்கி வந்து நம்முடைய ரூபாயை ஒரு கொஞ்சம் செயற்கையாக தூக்கி நிறுத்தி கொண்டிருக்கிறது. ரூபா வந்து ஃப்ரீ ஃப்ளோட்டிங் கரன்சி கிடையாது. அதாவது அது அதனுடைய சொந்த வலிமையில் அது போராடுவதில்லை. அப்படி போராடிச்சுன்னா அது 100 ரூபாய்க்கு மேலே போயிடும். ஒரு டாலர் வந்து இன்னைக்கு 96 ரூபா அளவில் வந்திருக்கு. 100 ரூபாய்க்கு மேலே போகும், 100, 105 கூட போகலாம். அப்படி அது கொஞ்சம் அது வந்து பார்ஷியலி ஃப்ளோட்டிங். அதனால கொஞ்சம் தான் வந்து அது போட்டி போட்டுதே ஒழிய முழுமையாக அதுக்கு வந்து எந்த ஆதரவும் இல்லாமல் நீங்க போய் எப்படியாவது போரிட்டு வென்று வாருங்கள் அப்படின்னு சொன்னா ரூபாய் வந்து தத்தளிக்கும். அதனால ரிசர்வ் வங்கி இந்த ப்ராப்னு சொல்லுவாங்கல்ல, முட்டு கொடுத்து நிக்க வச்சிருக்கு. எப்பெல்லாம் வந்து ரூபாயினுடைய மதிப்பு கீழே விழுதோ உடனே என்ன பண்ணுது, நிறைய டாலர்களை அது உடனே வந்து வாங்கி இந்த நம்முடைய ரூபாயினுடைய மதிப்பை வந்து அது வந்து ஸ்திரப்படுத்துது. இதெல்லாம் வந்து அவர்கள் போக போக குறைச்சிருவாங்க. இன்னும் ஒரு 10-20 ஆண்டுகளில் இதெல்லாம் தேவைப்படாத அளவுக்கு உலக பொருளாதாரம் பின்னி பிணைந்திருக்கும். நம்முடைய நலனுக்கு, நெடுந்தொலைவு கனவுக்கு, இந்தியாவினுடைய இன்னும் அடுத்த தலைமுறைகள், இன்னும் இனி வரக்கூடிய வாழையடி வாழையாக வரக்கூடிய இந்தியர்களுடைய நலனுக்கு நாம் காம்படிட்டிவாக போட்டித்திறன் மிக்க நாடாக மாற வேண்டும் இல்லையா? அதற்கு இதுவும் ஒரு ஏணி. அந்த இடத்துக்கு நம்ம போவோம், அதுக்கு நாளாகும். அதனால் ரூபாயினுடைய மதிப்பு சரிவை பற்றி நான் பெரிதாக கவலை கொள்ளவில்லை. ஒன்று. ரெண்டாவது, மற்ற நாடுகள்லேயும் இந்த சரிவு நடந்துட்டு இருக்கு. இந்தோனேசியாவில் நடக்குது, மலேசியாவில் நடக்குது, பிலிப்பீன்ஸில் நடக்குது, எல்லா இடங்கள்லையும் நடக்குது. ஏன்னா டாலர்னுடைய வீச்சு அவ்வளவு பிரபாகமாக இருக்கிறது.